ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். இந்த அயற்சொல் தமிழ் சொல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் டாபிக் வைஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு. யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அது ஃபாலோ பண்ணிட்டுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி கலவாத தொடரை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. சரிங்களா? மற்றதெல்லாம் பாருங்கள் பிறமொழி சொற்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரோபோ என்பது பிறமொழி சொற்கள். சரிங்களா? மனித இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் என்பது ஸோ மடிக்கணினின்னு வரும், அதுவும் வந்து பிறமொழி சொற்கள் தான். காலிங் பெல் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பிறமொழி சொல் தான். அழைப்பு மணி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? இதில் சரியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். அதில் வந்து எது சரியான இணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் சரியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? ஸோ கிரீடம்னா பார்த்தீங்கன்னா மணிமுடி. கிரீடம்னா வந்து மணிமுடி. அடுத்த விஷயம் பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். சரியான இணை வந்து கேட்குறாங்க. அதில் வந்து சரியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. உபசரித்தல். உபசரித்தல்னால் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல். சரிங்களா? அடுத்த விஷயம் பாருங்கள், சொல் பொருள் கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் தான். சரிங்களா? அதுக்கு இணையான தமிழ் சொல் தான் வந்து இந்த சைடாக இருக்கிறது. சரிங்களா? அது வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. பொக்கிஷம்னா பார்த்தீங்கன்னா செல்வம். சாஸ்தினா பார்த்தீங்கன்னா மிகுதி. விஸ்தாரம்னா பார்த்தீங்கன்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா பார்த்தீங்கன்னா அழகு. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த விஷயம் பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். புஸ்தகம் புக்ஸ். இதுக்கு தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா நூல்கள். நமக்கு தெரிஞ்சது தான் ஆப்ஷன் ஏ. அடுத்த விஷயம் பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். சரியான இணை வந்து கேட்குறாங்க. ஸோ ஐதீகம் அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஐதீகம்னா பார்த்தீங்கன்னா உலக வழக்கு. சரிங்களா? ஐதீகம்னா வந்து உலக வழக்கு. அடுத்து பாருங்கள், இதில் வந்து தவறான இணை. அந்த பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல் இருக்கு இல்லையா, அதில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தப்பாக இருக்குது. நாஸ்டானா பார்த்தீங்கன்னா பலகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாஸ்டானா பார்த்தீங்கன்னா சிற்றுண்டி. சரிங்களா? பி தான் தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள், ஹோட்டல்னால் வந்து உணவகம், அது வந்து சரியாக இருக்குது. மார்னிங்னால் வந்து நமக்கு தெரியும் காலை, அது கரெக்டாக இருக்குது. டின்னர்னால் பார்த்தீங்கன்னா இரவு உணவு, அது வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் பி மட்டும் தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். சர்க்கார். சர்க்கார்னால் பார்த்தீங்கன்னா அரசாங்கம். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அரசாங்கம். அடுத்து பாருங்கள், சொல்லையும் பொருளையும் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. சாந்தம். சாந்தனா வந்து அமைதி. மகத்துவம் பார்த்தீங்கன்னா சிறப்பு. தாரணி வந்து உலகம். இரக்கம் வந்து கருணை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 11th 12th ஓல்டு புக் தமிழ் இருக்கு இல்லையா, 12th ஐ திங்க் 12th ஓல்டு புக் தமிழ்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ மீனாட்சி பார்த்தீங்கன்னா அங்கையர்கனி, அது கரெக்டாக இருக்குது. மதுரை வசனி பார்த்தீங்கன்னா தேன்மொழி பாவை. கட்கநேத்ரி பார்த்தீங்கன்னா பால் நெடுங்கண்ணி. விசாலாட்சி பார்த்தீங்கன்னா நீல் நெடுங்கண்ணி. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பாருங்கள், பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், ஏரோப்ளேன் பிறமொழி சொல். முக்கியஸ்தர் வந்து அதுவும் பிறமொழி சொல். ரயில் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பிறமொழி சொல். சரிங்களா? ரயில் வந்து தொடர் வண்டின்னு வரணும். ஸோ சரியாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இடையான தமிழ் சொல் கேட்குறாங்க. சதம்னா வந்து நமக்கு தெரியும் 100, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல வந்து சரியான இணை வந்து கேட்குறாங்க. உஷார். உஷார்னா பார்த்தீங்கன்னா விழிப்பு. ரொம்ப உஷாராக இருக்கான், விழிப்புடன் இருக்கான். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். சந்தோஷமாய். சந்தோஷமாய்னா பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாய், நமக்கு தெரிஞ்சது தான் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் வந்து கேட்குறாங்க. பதனம்னா பார்த்தீங்கன்னா கவனமாக.
பதனம்னா வந்து கவனமாக. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் வந்து கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான். ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள். ஸோ உத்தரவு, விஞ்ஞானம், அலங்காரம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிறமொழி சொல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீவு. நீவுனா பார்த்திங்கன்னா நீ. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஸ்விங்கம் அதோடைய தமிழ் சொல் வந்து கேட்குறீங்க. ஸ்விங்கம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸ்வைப்பு பையன். ஸ்வைப்பு பையன். சரிங்களா? ஸ்விங்கம்னா வந்து ஸ்வைப்பு பையன். பபுள்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொல் கப்பித்தான். கப்பித்தான்னா பார்த்திங்கன்னா தலைமை மாலுமி. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல சரியான இணை வந்து கேட்குறாங்க. அதில் சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. நிபுணர்னால் பார்த்திங்கன்னா வல்லுநர். சரிங்களா? நிபுணர்னால் வந்து வல்லுநர். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சரியான இணை எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் யதார்த்தம். ஸோ யதார்த்தம்னா பார்த்திங்கன்னா இயல்பு. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். சரிங்களா? மற்றதெல்லாம் பாருங்கள், பர்மிஷனு, சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் பர்மிஷன் இதில் வராது. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பிறகு பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். சரிங்களா? மற்றதெல்லாம் பாருங்கள், காலிங் பெல்லு, கிரவுண்டில், ரோபோ இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இயற்பியல். பௌதிகம்னா வந்து இயற்பியல். அடுத்து பாருங்கள், தவறான இணை வந்து கேட்குறாங்க. விஸ்தாரம்னா பார்த்திங்கன்னா பெரும் பரப்புன்னு வரணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுதல். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். இது பிறமொழி சொற்கள் நீக்கி எழுதுனா எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். சரிங்களா? சாஷ்டாங்கமானா வந்து அதுக்கு தமிழ் சொல் பார்த்துக்கோங்க, நெடுஞ்சான் கிடையாக. சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். சரிங்களா? மற்றதெல்லாம் பாருங்கள், முக்கியஸ்தர்கள் வராது, சமஸ்தானம் வராது, தியேட்டர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள் தான். சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள், ஸ்நேகிஸ்தன் வராது, அத்தியாந்தா அது சந்தோஷம் அது வராது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே சந்தோஷப்பட்டான் எதுவும் வராது. சரிங்களா? ஸோ கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், டெரஹோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்திங்கன்னா சுடுமண் சிற்பக்கலை. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ருசினா வந்து சுவை நமக்கு தெரியும். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கவனமாக. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. அதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது. என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை என்பதே பிறமொழி சொல்லு தான். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சரியான பொருள் தரும் வினை வந்து கேட்குறாங்க. பொக்கிஷம்னா வந்து செல்லும். இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. சரிங்களா? மற்றதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் விஷம். விஷம்னா நமக்கு தெரியும், நஞ்சு. ஆப்ஷன் பி. பிறமொழி கலப்போட்ட தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. விரட்டி அடித்து விழிக்க வைத்து வையம் இயக்க வைத்தது. விரட்டி அடித்து
விழிக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது. சரிங்களா, மற்றதெல்லாம் பாருங்கள். ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள் வந்து இருக்குது. தரிசனம், கைவிலங்கு ஒடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எது பிறமொழி சொல்லுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. சரிங்களா, ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், சமுதாயம் என்ற வடச்சொல்லின் நேரான தமிழ்ச்சொல். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மண்பதை. சமுதாயம்னா அதோடைய தமிழ்ச்சொல் பார்த்திங்கன்னா மண்பதை. அடுத்து பாருங்கள், உபதேசங்கள் தமிழ்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவுரைகள். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், விஞ்ஞானம் அதோடைய தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அறிவியல். சரியான இணையை வந்து தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அலங்காரம்னா வந்து ஒப்பனை. இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. கஜானானா வந்து நமக்கு கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பாக்கியன்னா வந்து நிலுவைத் தொகை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ உத்தரவுன்னா ஆணை, கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா, கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தவறான இணை வந்து கேட்குறாங்கள பார்த்திங்கன்னா ரெண்டாவது மட்டும் தான் வந்து தப்பாக இருக்குது. சரி, மற்றதெல்லாம் பாருங்கள். நிபுணர்னா வந்து வல்லுனர், அங்கத்தினர்னா பார்த்திங்கன்னா உறுப்பினர், உத்தியோகம்னா பார்த்திங்கன்னா அலுவலும் வரும், பணியும் வரும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தப்பாக இருக்குது. ரெண்டாவது மட்டும் தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். சரியான இணை வந்து கேட்குறாங்க. நாமகரணம். நாமகரணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர் தான். நாமகரணம்னா வந்து பெயர். அது பாருங்கள், சரியான தமிழ்ச்சொல் கேட்குறாங்க. விவாகம். விவாகம்னா என்ன பார்த்தீங்கன்னா திருமணம். சரிங்களா, விவாகம்னா வந்து திருமணம். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது பிறமொழி சொற்கள் கலவாத தொடர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். கடல் நீர் உப்பாக இருக்கிறது. சரிங்களா, மற்ற பாருங்கள், கம்ப்யூட்டரு, தேட்ரு, மிஷினு இதெல்லாம் பிறமொழி சொற்கள். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்ல வந்து சரியான இணை வந்து கேட்குறாங்க. சரியாக இருக்கும்போது தான் ஆஸ்தினா வந்து சொத்து. சரிங்களா, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. பிறமொழி சொற்கள் கலவாதத்தோடு வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. வானத்தில் பறவை பறந்தது. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது. காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்த விஷயம் பாருங்கள், பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா, அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. சரிங்களா, மற்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா விவாதம் வராது, சபாஷணை வராது, கான்வர்சேஷன் வராது. எல்லாமே வந்து பிறமொழி சொற்கள். சரிங்களா, கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான் வந்து. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் வந்து சரியான இணை வந்து கேட்குறாங்க. உபசரித்தல்னால் வந்து நமக்கு தெரியும் விருந்தோம்பல். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லில் கேட்குறாங்க. இந்த சரியான இணை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஜனப்பிரளயம்னா பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்ல வந்து சரியான இணை வந்து கேட்குறாங்க. இம்சை. இம்சைனா நமக்கு தெரியும் துன்பம். ஆப்ஷன் சி. இம்சைனா வந்து துன்பம். அடுத்து பாருங்கள், வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். சரியாக மொழிபெயர்க்கப்பட்ட வாக்கியத்தை கண்டறிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நடப்பயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா, மொபைல் ஃபோன்னா வந்து அலைபேசி. சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சூரன். சூரன்னா பார்த்திங்கன்னா வீரன். பொக்கிஷம்னா வந்து நமக்கு தெரியும் செல்வம். சாஸ்திரினா வந்து மிக நமக்கு தெரியும் விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் வந்து கேட்குறாங்க. ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இதான் வந்து கரெக்டாக இருக்குது. இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்குது.
அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றுள் பிறமொழி கலவாத தமிழ்ச்சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அயலார். அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா குமாரன் என்பது பிறமொழி சொல், உத்தரவு என்பது பிறமொழி சொல், கிராமம் என்பதே வந்து பிறமொழி சொல் தான். சரிங்களா, அயலார் என்பது தான் பார்த்திங்கன்னா தமிழ்ச்சொல். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பிறமொழி சொல்லற்ற தொடர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. சரிங்களா, அதில் பார்த்திங்கன்னா விவாதம், கான்வர்சேஷன், டிஸ்கஷன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிறமொழி சொல். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் சரியான இணை வந்து கேட்குறாங்க. இதில் வந்து பாருங்கள், மதுர வசனி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி பாவை. மதுர வசனின்னா தேன்மொழி பாவை. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் வந்து கேட்குறாங்க. எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். சரிங்களா, ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஸோ எரடு என்ற பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் பார்த்திங்கன்னா எரடுன்னா பார்த்திங்கன்னா 2. சரிங்களா, எரடுன்னா வந்து 2. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றின்னா பார்த்திங்கன்னா 1. சரிங்களா, ஒன்றின்னா வந்து 1, எரடுன்னா பார்த்திங்கன்னா 2. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். சரிங்களா, உத்தரவு என்பது பிறமொழி சொல், ஆணை போட்டனர்னு வரணும். அதாவது பிறமொழி சொல்லுக்கு இணைய தமிழ் சொல் புஸ்தகம்னா நமக்கு தெரியும், நூல்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். அதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான இணை வந்து கேட்குறாங்க. உஷார்னா வந்து நமக்கு தெரியும், விழிப்பு ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க. விண்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இந்த ஆச்சரியம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான தமிழ் சொல் தான் வந்து அவங்க கேட்குறாங்க. ஆச்சரியம்னா பார்த்திங்கன்னா வியப்பு. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. ஸோ இது அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க. 3 கோல்டு பிஸ்கெட்டுகளில் 1 எடை குறைவு. சரியான தமிழ் வாக்கியம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், போகிறது கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி பார்த்து தான். பொக்கிஷம்னா நமக்கு தெரிய செல்லம், சாஸ்திரினா வந்து மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பருப்பு, சிங்கரம்னா அழகு. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க. வாடகைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிக்கூலி. சரிங்களா, வாடகைனா வந்து குடிக்கூலி. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணைய தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க. அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படித்தனர். ஸோ சரித்திரம் இதுக்கான தமிழ் சொல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாறு படித்தனர். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லட்ட தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது கரெக்டானு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. மற்றதெல்லாம் பாருங்கள், நாஷ்டா சிற்றுண்டி வரணும். அனுமதியே பிறமொழி சொல்லுதான், அது வந்து இசைவு அப்படின்னு வரணும். சரிங்களா, ஆசீர்வாதம் என்பதே பிறமொழி சொல்லுதான். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் திசை சொற்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆப்ஷன் பி, சாவி, ஜன்னல். சரிங்களா, அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தேர்வு அச்சம் சிக்கலா. சரிங்களா, பரீட்சை அது பிறமொழி சொல், பயமே வந்து பிறமொழி சொல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிபாரிசு பிறமொழி சொல். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சந்தோஷம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களை நீக்குதல். யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால். சரியான இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது. சரிங்களா, ஸோ லஞ்சம் அது வந்து லஞ்சத்துக்கான தமிழ் சொல் தான் பார்த்திங்கன்னா கையூட்டு. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல் தமிழ் சொல் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஐதீகம்னா பார்த்திங்கன்னா உலக வழக்கு, இருதவினா பார்த்திங்கன்னா நெஞ்சகம், ஆஸ்தினா பார்த்திங்கன்னா சொத்து, உபசரித்தல்னால் பார்த்திங்கன்னா விருந்தோம்பல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. இது எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கணினி துறையில் உள்ள அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது.
பிராணரசம் பிரமலை சொல்லு, மனுஷங்க அது பிரமலை சொல்லு, காலிங் புல்லு பிரமலை சொல்லு. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், புறமொழி சொல்லற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. அது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். அடுத்து பாருங்கள், புறமொழி சொல்லற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து புறமொழி சொல்லற்ற தொடர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆதி அகில் விசும்பு கனல். சரிங்களா. அடுத்து பாருங்கள், சொல் பொருள் ஆல்ரெடி பார்த்து தான் திருமாதி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நேரான தமிழ்ச்சொல் டெரஹோட்டா. தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா சுடுமண் சிற்பம். ஆப்ஷன் சி. புறமொழி சொற்களற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. அது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, என் முன் சிக்கல் அன்று என் முன் நின்றது. என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், புறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் சாவின்னா வந்து நமக்கு தெரியும், திறவுகோல். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சரியான இணையை வந்து கேட்குறாங்க. சரியாக இருக்கிறதா வந்து கேட்குறாங்க. சரிங்களா. குசினி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையலறை. இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. குசினின்னா வந்து சமையலறை. நிபுணர்னால் நமக்கு தெரியும் வல்லுநர். ஹாஸ்பிட்டல்னால் வந்து மருத்துவமனை. சரிங்களா. கிராமம்னா பார்த்திங்கன்னா சிற்றூர். சரிங்களா. ஊர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. குசினின்னா வந்து சமையலறை. அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொக்கிஷம் செல்லும் நமக்கு தெரியும், சாஸ்தி மிகுதி தெரியும், விஸ்தாரம் பெரும்பருப்பு தெரியும், சிங்காரம்னா வந்து அழகு. ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், புறமொழி சொற்கள் கலவாத தொடர் வந்து கேட்குறாங்க. மாலையில் விளையாடு. இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தமிழ் சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அனுமதி, குபேரன், ஈசன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ் சொற்கள் அல்ல. ஸோ மணிமுடி மட்டும்தான் பார்த்திங்கன்னா தமிழ் சொல். சரிங்களா. அடுத்து பாருங்கள், புறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க. நாயு. நாயுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவாய். சரிங்களா. ஆப்ஷன் சி, நாயுன்னா வந்து நாவாய். அடுத்து பாருங்கள், ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்து தான், அதே தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. பொருந்தியது பொக்கிஷம்னா வந்து செல்வம். அடுத்து பாருங்கள், புறமொழி கலப்பற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. எது கரெக்டாகனு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். சரிங்களா. சாஷ்டாங்கமாகனா நெடுஞ்சான் கிடையாக. இது வந்து பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், தற்போவம் சொல்லை வந்து கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. லக்குமி. தற்போவம் சொல் வந்து லக்குமி. நமக்கு 7th 6th கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், சரியான ஒன்றை இனம் காண்க. சரிங்களா. இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சரியான இணை வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனுமதினா வந்து இசைவு. சரிங்களா. அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆஸ்தினா வந்து நமக்கு தெரியும் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும். உஷார்னா பார்த்தீங்கன்னா விழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இம்சைனா பார்த்தீங்கன்னா துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின்னு, புறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல வந்து தொங்கான். ஸோ தொங்கால்னால் நமக்கு தெரியும் கப்பல். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல வந்து சரியான இணை வந்து கேட்குறாங்க. ஐதீகம்னா வந்து நமக்கு தெரியும் உலக வழக்கு. சரிங்களா. அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், புறமொழி சொற்களுக்கு கலவாத தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க. அதை பொருந்தாது வந்து ஆப்ஷன் பி தான். விஸ்தாரம்னா வந்து பெரும்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்து பாருங்கள், தவறானவற்றை கண்டறிய. இதில் வந்து தப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது. உபதேசம் அதான் வந்து விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சிம்சைனா துன்பம் கரெக்டாக இருக்குது. ஆரம்பம்னா தொடக்கம். யதார்த்தம்னா வந்து இயல்பு. இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், புறமொழி சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்க. இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இந்த கரெக்டாக இருக்குது. தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது. அடுத்து பாருங்கள், திசை சொற்களை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி சொல்லு. ஸோ துட்டு என்பது பார்த்தீங்கன்னா டச்சு சொல்லு. நபர் பார்த்தீங்கன்னா அரபி சொல்லு. குல்லா பார்த்தீங்கன்னா பார்சி சொல்லு. சரிங்களா. ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்தாச்சு.
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.